ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மார்ட் பிளேஸ்மெண்ட் சொல்யூஷன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். எஸ், டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், இது தாங்க மெயின் கான்செப்ட். அதாவது ஒர்க் அப்படிங்கிறது என்னுடைய டோட்டல் ஒர்க்காக இருக்க போகுது. எஃபிஷியன்சிங்கிறது நான் என்னால் எவ்வளோ செய்ய முடியும், அந்த ஒர்க்கை எவ்வளோ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. டைம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை நான் எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஓகே, இந்த 3 டேர்ம் தாங்க முக்கியம், ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஸோ டேரெக்டாக நம்ம கொஸ்டின் போயிடலாம். நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். First question, A is equal to 30 days and B is equal to 20 days can complete a piece of work. A is equal to 30 days and B is equal to 20 days can do a complete a piece of work. அப்படின்னா A plus B எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இது ஒரு பேஸ் கொஸ்டின்ங்க, ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A is equal to 30 days, okay, and B is equal to 20 days. ஓகேங்களா? அப்படின்னா எனக்கு A ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 பர்சன்ஸோட எஃபிஷியன்சி. இப்போ எனக்கு டேஸ், அதாவது டைம் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கும் எஃபிஷியன்சி எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்ன சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு கண்டுபிடிப்பேன், அதுலேருந்து எஃபிஷியன்சியை ஃபைன் பண்ணி ரெண்டு பேரும் ஆட் ஆகி அந்த ஒர்க்கை செஞ்சால் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒர்க் என்னன்றதை பார்ப்போம். இதில் ஒர்க் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 30 days 30 டேஸில் முடிச்சிருக்காங்க, இவங்க 20 days 20 டேஸில் முடிச்சிருக்காங்க. அப்போது இவங்க ரெண்டையும் நான் இந்த 2 கம்ப்ளீட் டேஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு டோட்டல் ஒர்க்குக்கு. ஏன்னா இவங்க 30 டேஸ் வேலை அந்த ஒர்க்கை செஞ்சுருக்காங்க, இவங்க 20 நாள் அந்த ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. அப்போது டோட்டலாக நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஒர்க், ஹவு மச் ஆஃப் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது எனக்கு டோட்டல் ஒர்க் வந்து 3 2s are 600 ஒர்க்ஸ் போயிருக்கு. மொத்தமாக 600 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் டேர்ம், ஏன்னா நமக்கு ஒர்க்கு வந்து இம்பார்ட்டன்ட். இதை தான் இந்த 600 ஒர்க், அதாவது 600 ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ நான் ஒர்க்கும் ஃபைன் பண்ணிட்டேன், டைமும் ஃபைன் பண்ணிட்டேன். இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃபிஷியன்சி டெஃபினட்டாக ஃபைன் பண்ண முடியும். அப்போது ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. எஃபிஷியன்சி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எப்படி சார் எஃபிஷியன்சி நோட் பண்ணலாம்? இந்த ஒர்க் அப்படிங்கிறத நான் டைமால் டிவைட் பண்ணேன், ஒர்க் பை டைம் ஈக்குவல் டு எஃபிஷியன்சின்னு வந்துடுமா? அதாவது இங்கே பாருங்க, ஒர்க் பை டைம் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. ஒன்றும் இல்லை, இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே வரப்போ டிவைட் ஆகும். அப்போ ஒர்க் பை டைம் ஈக்குவல் டு எஃபிஷியன்சிங்கிறது எனக்கு டிஃபால்ட் ஃபார்முலாவாக இருக்கும். ஓகே, இப்போ இதே ஃபார்மேட்டை நான் இங்கே ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வந்து ஒர்க்கு வந்து 600. ஓகே, 600 டிவைடட் பை எவ்வளோ நாளில் ஏன்றவர் எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு? 30 days 30. அப்போ 30. அதே மாதிரி 600 டிவைடட் பை 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு டெஃபினட்டாக 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 3s are 2 3s are. அப்போ இங்கே 20 30. ஓகே, எனக்கு ஏங்கிறவரோட எஃபிஷியன்சி வந்து 20 இருக்கும், பிங்கிறவரோட எஃபிஷியன்சி 30 இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே இந்த ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் தானே எனக்கு இங்கே ஒர்க்கு நடக்க போகுது. அப்போ இந்த 20 + 30 இங்கே 50 மாறும். அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு இவங்க 50 ரெண்டு பேர் சேர்ந்தா 50 டேஸ் எடுத்துக்குவாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 50 இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணோம். இங்கே நம்ம டிஃபால்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏங்கிறவர் மட்டும் ஒர்க் பண்ணால் 20 இருக்க போகுது, பிங்கிறவரோட மட்டும் ஒர்க் பண்ணால் அவரோட எஃபிஷியன்சி 30 இருக்க போகுது. இங்கே ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சி ஆட் ஆக போகுது. அப்போ 20 + 30 = 50ன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ எனக்கு ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு, எஃபிஷியன்சி ஏ ப்ளஸ் பிக்கு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ஒர்க்கு நமக்கு இதே சேம் ஒர்க்கை தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க.
அப்போ நான் டெஃபினட்டாக இவங்கள வச்சு நான் டைம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன சார் சொல்ல வரேன் அப்படின்னா, டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஆமாம், எனக்கு ஒர்க்குங்கிறது தெரிஞ்சிச்சு 600. இப்போ நான் ஃபைன் பண்ணிட்டேன். 2 பேரையும் ஆட் பண்ணி எவ்வளோ சார் எஃபிஷியன்சி, அவங்க 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி 50ங்கிறத நான் ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டைம், இவங்க 2 பேரும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்கன்றதை ஃபைன் பண்ணணும். அப்போது சேம் இதே இதில் ஃபாலோ பண்ணலாம். 600 டிவைடட் பை எஃபிஷியன்சி. இந்த 2 பர்சன்ஸும் சேர்ந்து வேலை பார்க்குறதுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி எவ்வளவு? 50. ஓகேங்களா? இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ஏன் நான் இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒர்க் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டைம். இந்த 3 டேர்மை ரீசேஞ்ச் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டின், அதாவது இந்த டைப் ஆஃப் சம்மை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரீசேஞ்ச் தான். எனக்கு டைம் கேட்டாங்கன்னா ஒர்க் பை எஃபிஷியன்சி கேட்டாங்கன்னா ஒர்க் பை டைம். இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி தான் நம்ம ஆன்சர்ஸை ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 5s are 5, 12 5s are 60. ஓகேங்களா? அப்போது இந்த 2 பர்சன்ஸும் சேர்ந்து இந்த 600ன்ற ஒர்க்கை எப்படி சார் எவ்வளோ நாள் சார் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஹவு மச் டேக் எ டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 days. 12 days எடுத்துக்குவாங்க சார். இந்த 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 12 daysல எடுத்துக்குவாங்க. அதே தனித்தனியாக பண்ணால் 30 days 20 days அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக ஆன்சர்ஸை ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, வாங்க செகண்ட் சம்குள்ளே போகலாம். ஓகே, 5 men, இது கொஞ்சம் ஈஸியான சம் தான். 5 men can complete a piece of work in 4 days, and how many days can 8 men can complete the same work? அதாவது 2 பர்சன்ஸ் செட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 5 men ஒரு குரூப் இருக்குது, 8 peopleஸ்ன்ற ஒரு குரூப் இருக்குது. மொத்தம் 2 குரூப் தான். 5 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 4 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ 8 பேர் சேர்ந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 3 பேர்த்த ஆட் பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தாங்க கொஸ்டின். ஓகே, இதை எப்படி சார் எழுதலாம்? செகண்ட் சம். ஃபஸ்ட்டு 5 men அப்படிங்கிறத எழுதிக்கணும். எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 4 days. 5 நாளில் முடிக்கிறாங்க. 4 நாள் 5 பேர் சேர்ந்து 4 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் ஒரு 3 பர்சன்ஸ் ஆட் பண்ணுறேன், அந்த டீமுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ 8 men அந்த இதுக்கு வந்துடுவாங்க. அப்படின்னா அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது. எக்ஸ், அதை நான் எக்ஸ்ன்ற வேரியபிளாக வச்சுக்கேன். ஓகே, இப்போ நான் அதை கேன்சலைஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க, எழுதுனதை புரிஞ்சிருக்கான்னு பார்த்தேன். 5 men இன்ட்டு 4 days. ஏன்னா அந்த 5 பேரும் சேர்ந்து தான் 4 நாள் ஒர்க் பண்ண போகிறாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ ஒர்க் அப்படி டோட்டல் ஒர்க்குங்கிறப்ப அந்த 5 பர்சன்ஸ் அந்த 4 நாள் பார்த்த ஒர்க்கு தான் எனக்கு டோட்டல் ஒர்க்காகவே இருக்க போகுது. அப்போ 5 × 4 ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னா அந்த 8 men செஞ்ச ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. கொஸ்டின் லாஸ்ட் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அட் த சேம் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு தான் இங்கே இருக்கணும். இவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்களோ அதே ஒர்க்கு தான் இவங்களும் பார்த்துருக்காங்க. அப்படின்னா என்ன, எக்ஸ்ட்ரா 3 பர்சன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை நாளில் முடித்தாங்க அது மட்டும்தான் கேள்வி. 8 men இன்ட்டு எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்றது கொஸ்டின். ஓகே, 1 4s are 4, 2 4s are 8. ஓகேங்களா? அப்போது 5 men is equal to 2x. ஓகேங்களா? இங்கே எனக்கு மல்டிப்ளை தான் இருக்க போது, ஜஸ்ட் 5 × 1, இங்கே மல்டிப்ளை தான் இருக்குது, ஜஸ்ட் 2 × x. அப்படின்னா 5/2 ஈக்குவல் டு x. இந்த எக்ஸுக்கு நான் வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போது 1 2s are 2 2s are 4, ரிமைனிங் 1 5. x ஈக்குவல் டு 2.5 days. ஓகேங்களா? அப்போது இந்த 8 men எக்ஸ்ட்ரா 3 பேர் ஆட் ஆகி எவ்வளோ நாள் சார் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 2.5 daysல அந்த சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. 5 men 5 பேர் சேர்ந்து 4 நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதே ஒர்க்கு, சேம் ஒர்க்குக்கு தான் இந்த ஈக்குவல் டு டெஃபினிஷன். ஓகே, 8 men எத்தனை நாளில் முடிப்பாங்க, அந்த சேம் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது கேள்வி. டெஃபினட்டாக நமக்கு இங்கே வரப்போகிற வேல்யூவோட இங்கே வர்றது கம்மியாக தான் இருக்கும், லோவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 5 பேர் தான் இருக்க போகிறாங்க, இங்கே பர்சன்ஸ் 8 பேர் இருக்க போகிறாங்க. இப்போ எனக்கு ஒர்க்கு வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணணும்.
இங்கே 5 பேர் 4 நாளில் செஞ்சால் 8 பேர் 2.5 days, அதாவது 2.5 நாளில் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஆன்சர்ஸில் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஹலோ. டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் சம்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இதோடைய டெப்த்தான சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ட் 2ல் மீட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டே கனெக்டட். பை பாய்.